வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ 15 முக்கிய புதிய அப்டேட்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலத்தில் பிஎஃப் சம்பந்தமான வேலை என்றாலே பல படிவங்கள், HR ஒப்புதல், அலுவலக சுற்றுப்பயணம் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனால் இப்போது கதை மாறிவிட்டது. இபிஎஃப்ஓ அமைதியாகவே பல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து உறுப்பினர்களின் வாழ்க்கையை சுலபமாக்கி விட்டது. அந்த மாற்றங்களை ஒரு சின்ன கதையாக பார்ப்போம். ரமேஷ் என்பவரின் பிஎஃப் பயணம் பழைய சிக்கல் முதல் புதிய சுலபம் வரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரமேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார். மாதம் மாதம் பிஎஃப் பணம் கழிக்கப்படுகிறது. ஆனால் அவசரத்தில் பணம் எடுக்க வேண்டிய நேரம் வந்தால் முன்பு இருந்தால் பதற்றம்தான். பணம் எடுப்பது இப்போது எளிது. முன்னால் 13 விதிகள், யாருக்கும் புரியாது. இப்போது ஒரே விதி, பிஎஃப் இருப்பில் 75% வரை எடுக்கலாம். மீதமுள்ள 25% ஓய்வூதிய நிதியில் பாதுகாப்பாக இருக்கும். திருமணம், வீடு, கல்வி, ஆட்டோ அட்வான்ஸ், மருத்துவ அவசரத்துக்கு மட்டும் இருந்த வசதி இப்போது திருமணம், வீடு, கல்வி எல்லாவற்றிற்கும் கிடைக்கும். பல கோரிக்கைகள் தானாகவே ஒப்புதல் பெறுகிறது. வேலை மாறினாலும் கவலை வேண்டாம். முன்பு HR ஒப்புதல் காத்திருக்க வேண்டும். இப்போது UAN செயலில் இருந்தால், KYC புதுப்பித்திருந்தால் போதும். பிஎஃப் பரிமாற்றம் சுலபம். வங்கி சரிபார்ப்பு, காசோலை தேவையில்லை. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI மூலம் ஆன்லைன் சரிபார்ப்பு. காசோலை, ஸ்கேன், பாஸ்புக் அப்லோட் எல்லாம் கடந்த காலம். பாஸ்புக் லைட், என் பிஎஃப் இருப்பு எவ்வளவு என்ற கேள்விக்கு உடனடி பதில். உறுப்பினர் போர்ட்டலிலேயே பாஸ்புக் லைட் வசதி இருக்கிறது. வீட்டிலிருந்தே UAN உருவாக்கலாம். உமாங் மற்றும் ஆதார் ஃபேஸ் RD உதவியுடன் முக அங்கீகாரம் மூலம் வீட்டிலிருந்தே UAN உருவாக்கலாம். தவறான மெம்பர் ID சரி செய்யலாம். அலுவலகம் செல்ல வேண்டாம். ஆன்லைனில் லிங்க் செய்து OTP மூலம் சரி செய்யலாம். ப்ரொஃபைல் மாற்றம், பெயர், பிறந்த தேதி மற்றும் போன்ற விவரங்களை ஆதார் படி ஆன்லைனில் புதுப்பிக்கலாம். ஓய்வூதியர்களுக்கு நல்ல செய்தி. சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் 2025 முதல் எந்த வங்கி கிளையிலும் ஓய்வூதியம் பெறலாம். இபிஎஃப் வட்டி 8.25%. 2024-25 நிதியாண்டுக்கு 8.25 வட்டி மாதந்தோறும் கணக்கிட்டு வருடத்திற்கு ஒரு முறை வரவு. வீட்டு வாசலில் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் உடன் இணைந்து வீட்டிலேயே வாழ்க்கை சான்றிதழ் சேவை. EDLI காப்பீடு மேம்பாடு. எம்ப்ளாய்ஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழ் குறைந்தபட்ச காப்பீடு ₹50,000. தகுதி விதிகள் தளர்வு. 2026 ஏப்ரல் முதல் ATM மூலம் பிஎஃப் பணம். அதுவும் ஒரு பெரிய மாற்றம். ஏப்ரல் 2026 முதல் ATM மூலம் பிஎஃப் தொகையை எடுக்கலாம் என அறிவிப்பு. வரம்பு விவரம் இன்னும் வெளியாகவில்லை. முடிவில் ரமேஷ் மாதிரி லட்சக்கணக்கான உறுப்பினர்களுக்கு இப்போது பிஎஃப் என்பது சிக்கல் இல்லை, சுலபம். அலுவலகம் சுற்றி திரிய வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். அனைத்தும் டிஜிட்டல், வேகமானது, வெளிப்படையானது. பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவரா நீங்கள்? அப்படியானால் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தான். ஸோ ரமேஷுங்கிறது ஒரு எக்ஸாம் தான். அங்கே வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பிஎஃப் கணக்கு வச்சுருக்க மாதிரி. ஸோ அவருக்கு என்ன இதிலெல்லாம் இருக்கோ அதே மாதிரி பிஎஃப் கணக்கு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாருக்குமே இந்த சலுகைகள் கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.